கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களை இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். பிரியமானவர்களே, தேவனுடைய பிரதான கிருபை, இரக்கம், அவருடைய அன்பு, அவருடைய தயவும், அவருடைய மனதுருக்கம், அவருடைய ஆசீர்வாதம், அவருடைய சித்தம், அவருடைய பிரசன்னம் நம் வாழ்க்கையில் என்றென்றுக்கும் நிலைத்திருக்கும்படியா இயேசுவின் நாமத்தின் மூலம் ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்ம சகாயர் அவர் அவருடைய வல்லமைகளை குறித்து நம் தேவனை குறித்து நாம் பார்த்து கொண்டு இருக்கிற இந்த நாட்களில் இன்னும் ஒரு அருமையான ஒரு சத்தியம் என்ன அப்படின்னு சொன்னால், அவர் மனதுருகி இரக்கம் காட்டுறாராம். இரக்கம்னாலே அது நமக்கு தெரியும், இரக்கம்னா என்னன்னு தெரியும், கிரேஸ். மனதுருகி அவர் இரக்கம் காட்டுறாராம், கம்பேஷன். இயேசு அப்படின்னாலே கம்பேஷன், அதாவது மனதுருக்கம் உள்ளவர், மனதுருகி இறங்குகிறாராம். அப்போ நமக்கு எவ்வளோ ஒரு நன்மை செய்வார் இல்லையா? அநேக இடங்களில் பார்க்குறோம். லூக்கா 1:77 அவர் மனதுருகி இறங்கி தேவன் அவர் இந்த பூமிக்கு வந்து, ஏன்னா நம்மளுடைய பாவத்தை மன்னித்து நம்மை ரட்சிக்கும்படி அவர் இங்கே வந்தார். அல்லேலூயா. அது மாத்திரமில்லை, அவர் இந்த உலகத்தில் அவர் வாழ்கிற காலத்தில் அநேகருக்கு அவர் எங்கெல்லாம் மனதுருகிறாரோ அங்கெல்லாம் அற்புதங்கள் நடக்கிறது. பிரியமானவர்களே, அவர் அநேக இடங்களில் ஜனங்களை பார்த்து மனதுருகுகிறார்னு சொல்லி பார்க்குறோம். பெர்கமன் சையா கூட ஒரு பாட்டு எழுதியிருப்பார், மனதுருகும் தெய்வமே ஏசையா எழுதியிருப்பார். மனதுருகும் தெய்வம், மனதுருக்கம் உள்ளவர், மனதுருகி இரக்கம் செய்கிறாராம். எத்தனை பெரிய ஸ்லாக்கியம்! இந்த தெய்வத்தை நாம் தெய்வமாய் கொண்டதற்கு, இப்பேற்பட்ட ஒரு தேவனை நாம் தெய்வமாய் கொண்டதற்கு நாம் எவ்வளவு பாக்கியம் செய்திருக்க வேண்டும் பிரியமானவர்களே. பிரியமானவர்களே, அவர் என்ன பண்ணுறாருன்னா, அநேக திரளான ஜனங்களை பார்த்தவுடன் மனதுருகுகிறார். அதான் அந்த 3 நாள் பிரசங்கத்தை முடிச்சுட்டு அவங்கெல்லாம் வீட்டுக்கு போகும்போது, என் ஜனம் பசியில் போகுமே, 3 நாளாக உணவு இல்லாமல் இருந்திருக்கிறாங்களே, அவங்களுக்கு ஏதாவது உணவு கொடுக்குமேன்னு சொல்லி அவர்களுக்கு ஆகாரத்தை கொடுத்து அனுப்புகிறார். மனதுருகி அந்த ஜனங்கள் மேல் மனதுருகிறார். வர்ற வியாதியஸ்தர்கள் எல்லாரையும் குணப்படுத்துகிறார். மனதுருக்கம். அவர் செய்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதமும் அவர் குணப்படுத்துகிற போதும் மனதுருகிறார். குஷ்டரோகி ஒருத்தன் வர்றான், அவன் சொல்கிறான், ஆண்டவரே எனக்கு சுத்தமாகும், என் கண் தெரியணும். உடனே மனதுருகி அவன் கண்ணை தொட்டு அவனுக்கு கண் பார்வையை கொடுக்கிறார். அல்லேலூயா. அது மாத்திரமில்லை, குஷ்டரோகிகள்லாம் வர்றாங்க, அவங்க சொல்கிறாங்க, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்குங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ அவர் மனதுருகி அவர்களை தொட்டு அவர்களை சுகமாக்குகிறார். சிறு குழந்தையை போல மாறுகிறார்கள். இவ்வளவு ஏன், ஒரு விதவை கைம்பெண், அந்த அம்மா அந்த பையன் இறந்துடுறான், வாலிப பையன் பாட போய்கிட்டு இருக்கு, ஜனங்களெல்லாம் அழுதுகிட்டு போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவர் பார்க்கும்போது அந்த தாய் அழுகையை பார்த்து மனதுருகி அழாதே என்று அவளை சொல்லி அந்த பாடையை தொடுறாரு. அந்நேரம் அந்த வாலிபன் எழும்பி உட்காரான். இந்த உன் பிள்ளைன்னு அவனுக்கு உயிர்ப்பித்து கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்போ தேவனுடைய மனதுருக்கம் வரும்போது அற்புதங்கள், அடையாளங்கள் நடக்கின்றது. குருடன் பார்வையடைகிறான், குஷ்டரோகி சுகமாகிறான், பசியில் இருந்தவங்களுக்கெல்லாம் ஆகாரம் கிடைக்குது. 2வது பிசாசுகள் ஓடுகின்றன, வியாதியஸ்தர்கள் சொஸ்தமாகிறார்கள். இது மாத்திரமில்லை, நம்ம இப்போ பார்த்தது போல அந்த மரித்தவனை உயிரோடு எழுப்புகிறார். மனதுருகி அந்த தாய் மீது அவர் மனதுருகி அழுதுகிட்டே போறா, எனக்கு புருஷனும் இல்லை, இனி இந்த மகனும் இறந்துட்டான்னு வேதனையோடு போனதை கண்டு மனதுருகி அவர் அந்த பிள்ளையை உயிர்ப்பித்து கொடுக்கிறார், அந்த வாலிபனை உயிர்ப்பித்து கொடுக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கும் அந்த தேவன் ஜீவனுள்ளவராக இருக்கிறார். அவர் உயிரோடு இருக்கிறார். இதோ மரித்தேன், சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன்றார். அப்போ அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை, அவருடைய மனதுருக்கம் இப்பொழுதும்
நம் வாழ்க்கையில் நிறைவேறும். பிரியமானவர்களே, கவலைப்படாதீர்கள். எந்த காரியத்தை குறித்து வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறீர்கள், ஸ்தோத்திரத்தோடு கூட தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். நிச்சயமாக நாம் வேண்டிக் கொள்ளும்போது, நாம் நாவிலிருந்து என்னவென்று, நம் தேவைகள் என்னவென்று புறப்படுவதற்கு முன்பே அவர் அதை அறிந்திருக்கிறார். மனதுருக்கமுள்ள தேவன் நிச்சயமாக செய்வார். நம் பிள்ளைகளை குறித்தா, நம் கணவனை குறித்தா, நம் ஊழியத்தை குறித்தா, இல்லை நம்மளுடைய மற்ற குடும்ப காரியங்களை, எந்த காரியங்களை குறித்தாகிலும் நீங்கள் எதுக்கு வேதனைப்பட்டாலும் அவர் மனதுருக்கம் உள்ள தேவன் என்பதை மனதில் வைத்து கொண்டு விசுவாசத்தோடு அவரிடத்தில் கண்ணீரோடு நாம் விண்ணப்பிக்கும் போது அவர் நிச்சயமாக மனதுருகி அவர் சுகம் தருகிறார். நம்ம வியாதியாக இருக்கிறோமா, வியாதியில் படுக்கையிலேருந்து எந்திரிக்க முடியல, கவலைப்படாதீங்க. தேவனிடத்தில் கண்ணீரோடு கூட நம் பலவீனம் நீங்கும்படியாய், அந்த சுகம் உண்டாகும்படியாய் நாம் தேவனிடத்தில் நாம் கண்களை மூடி நாம் கண்ணீரோடு அவரிடத்துல நாம் விண்ணப்பத்தை வைக்கும்போது அவர் மனதுருகி நம்மளை தொட்டு அவர் சுகப்படுத்துகிறார். உண்மை பிரியமானவர்களே, உண்மை. டாக்டரால் கைவிடப்பட்ட எத்தனையோ வியாதிகள் தேவனால் சொத்தமாக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா அவர் மனதுருகுகின்ற தேவன். நிச்சயமாக அவர் சொல்கிறார், உன் வியாதியை உன்னிலிருந்து விளக்குகிற பரம வைத்தியன் நான் சொல்கிறாரு. அவர் தான் நம்ம பெஸ்ட்டு டாக்டர். சாதாரண சளி ஜுரம் சும்மா ஒன்றும் இல்லாததுக்கெல்லாம் டாக்டரை போய் நம்ம பரம வைத்தியனை தேடணும்னு அவசியம் கிடையாது. எந்த வியாதி குணப்படுத்த முடியலையோ அந்த வியாதியை கர்த்தர் குணப்படுத்துவார். டாக்டரால் எந்த வியாதி நீங்கள் அவ்வளோதான் உங்களுக்கு நாள் குறிச்சாச்சுன்னு கைவிடப்பட்டுறாங்களா, கவலைப்படாதீங்க. கர்த்தர் பெரியவர், மனதுருக உள்ளவர், நிச்சயமாக குணப்படுத்துவார். நம்புங்க. நான் இயேசுவின் தழும்புகளால் சுகமானேன்னு சொல்லுங்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம்னு சொல்லுங்க. நான் அவரின் தழும்புகளால், இயேசுவின் தழும்புகளால் சுகமானேன் சுகமானேன் சுகமானேன்னு சொல்லுங்க. நிச்சயமாக அவர் இரத்தத்தின் வல்லமை உங்கள் சரீரத்துக்குள்ளே பாய்ந்து சென்று எந்தெந்த இடங்களில் கிரியை செய்து கொண்டு இருக்கிறதோ அந்த இடங்களில் இது கிரியை செய்து, அதாவது எந்த இடங்களில் வியாதி இருக்கோ அந்த இடத்துல இந்த இரத்தம் வல்லமையாக கிரியை செய்து அவருடைய தழும்புள்ள கரத்திலிருந்து வடிகிற ஒரே ஒரு துளி குருதி இரத்தம் இப்பொழுது கிரியை செய்து அது என்ன செய்கிறது, நம்மை முற்றிலும் சுகமாக்கிறது, பூரண குணப்படுத்துகிறது. அவர் தமது வசனங்களை அனுப்பி அவரை குணமாக்குகிறார் என்று வேதத்தில் வருகிறது. அதுதான் இது. இப்போ வசனத்தை அனுப்பிச்சிருக்கிறார் உங்களுக்கு, நீங்கள் குணமாக போகிறீங்க. அல்லேலூயா. கவலைப்படாதீங்க. டாக்டர் சொன்னாரேன்னு பயப்படாதீங்க. மரணத்துக்கு ஏதுவான வியாதியாக இருந்தாலும் தேவன் குணப்படுத்துவார். ஆயுசு நாளை கூட்டி கொடுப்பார். எசேக்கியா ராஜாவுக்கு 15 ஆண்டுகளை ஏசுநாத ஆண்டவர் தான் சொன்னார், தேவன் தான் சொன்னார், அவன் சாக போகிறான், நீ ராஜாவாக இருக்கிறதுனால எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ண சொல்லு. ஆனால் அதே தேவன் தான் அவன் திரும்பி அழுகிறான். வெட்டுக்கு, அதாவது தன் சுவர் பக்கமாக தன் தலையை திருப்பி அவன் படுக்கையில் அழுகிறான். ஆண்டவரே, நான் நன்மை செய்தேனே, இத்தனை செய்தேனே, என்னை நினைந்தரலும் அப்படின்னு அவன் அழுகும்போது ஆண்டவர் மனதுருகி உடனடியாக பதில் கொடுக்கிறார். அவனுக்கு சொன்ன தீர்க்கதரிசி எசேக்கியா இப்படி போகலை, ஏசாயா திருப்பி வான்னு கூப்பிட்றாரு. தீர்க்கதரிசியை கூப்பிட்டு சொல்கிறாரு, நீ சொல்லு. அவர் சொல்கிறார், ஆண்டவர் இன்னும் உன்னோட வாழ்க்கையில் 15 ஆண்டுகளை கூட்டி கொடுத்தார். எத்தனை பெரிய சிராக்கியம். இதே போல் உங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ பேர் வாழ்க்கையில் நடந்திருக்கு, உங்கள் வாழ்க்கையிலும் நடக்கும். பெரியமானவர்களே, எந்த காரியங்களுக்காக நீங்கள் திகைத்து போயிருக்கிறீங்க, ஒருவேளை உங்கள் பிள்ளைங்களோட திருமண வாழ்க்கையில் இப்பொழுது கொஞ்ச நாட்களாக கணவன் மனைவி பிரிந்திருக்கிறாங்களா, அவர் மனதுருகுகின்ற கர்த்தர் நிச்சயமாக அவர் இணைத்து வைப்பார். ஜெபிங்க. மனுஷங்கிட்ட போய் சொல்லாதீங்க, வக்கீல்கிட்ட போய் சொல்லாதீங்க, கோர்ட்டுக்கு போகாதீங்க. தேவனிடத்தில் விண்ணப்பத்தை தெரிவிங்க.
ஆண்டவரே நீர் இணைத்தது, தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவுள்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா. இந்த திருமணம் பிரியக்கூடாதுன்னு ஜெபிங்க. நிச்சயமாகவே அவர் மனதுருக்கம் உள்ளவர், இரக்கம் உள்ளவர். நிச்சயமாக பிள்ளைகள் வாழ்க்கையை இணைத்து வைப்பார். அதன் மூலமாக எப்படி இருக்கும் தெரியுமா? முந்தின ரசத்தை காட்டிலும் பிந்தின ரசம் ருசியானது போல அவர் மீண்டுமாய் இந்த பிள்ளைங்க திருமண வாழ்க்கையை இணைக்கும் போது அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் அந்த வாழ்க்கை ருசியுள்ள வாழ்க்கையாய், தேவனை மகிமைப்படுத்துகின்ற ஒரு அற்புதமான வாழ்க்கையாய் அது அமையும். பெருமானவர்களே, கவலைப்படாதீங்க. நேற்று கூட என்னோட ஊழியத்தில் நான் இருக்கும்போது ஒரு சகோதரி, ஒரு தாயார் எழுதி கொடுக்கும்போது, நான் லீகல் செப்பரேஷனுக்காக எழுதி கொடுத்துருக்கோம், நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்கள். நான் எப்படி அதுக்கு ப்ரேயர் பண்ணுவேன்? அவங்க அதுக்கு ப்ரேயர் பண்ண சொல்லி வர்றாங்க, அது கிடைக்கணுமா? நான் அவங்க தாயும் தகப்பனையும் கொஞ்ச நேரம் வெளியே போக சொல்லிவிட்டு அந்த பொண்ணுகிட்ட பேசினேன். அந்த பொண்ணு வந்திருந்தா, அந்த பொண்ணுகிட்ட ரொம்ப நேரம் பேசி இந்தந்த காரியங்கள்மா, நீ தேவன் நமக்கு, நீ உனக்கு கொடுத்தது அவர் தான். எத்தனையோ குறைகளை சொன்னான். நான் சொன்னேன், ஆமாம் அப்படி தான் அவனை கொடுத்துருக்குறாரு. என்ன நீ ரட்சிக்கப்பட்டிருக்கல, அந்த மனுஷனுக்காக ஆத்துமா கெட்டு போகக்கூடாதுன்னு நீ ஜபம் பண்ணி அந்த ஆத்துமாவை கர்த்தருக்குள்ளே நடத்தணுன்றதுக்காக தான் கொடுத்துருக்குறாரு. அவரை விட்டு பிரிஞ்சு ஓடணுன்றதுக்காக இல்லைம்மா. நீ திருப்பி நீ சேர்ந்துக்கிடுவியானா நான் சேர்ந்துக்கிறேன்றான். ஆனால் தாய் தகப்பன் தான் பிரிக்கிறாங்க. இனிமேல் பிள்ளை படுற கஷ்டத்தை பார்த்துட்டு வேண்டான்றாங்க. அவங்களுக்கு சொல்லி கொடுக்க தெரியல. ஆனால் நான் அந்த பிள்ளைகிட்ட சொல்லிட்டு சொன்னேன், அடுத்த முறை வரும்போது கணவரோட பிள்ளையோட நீ ஜெபிக்கணும்னு நான் ஜெபம் பண்ணி அனுப்புனேன். அந்த பிள்ளையும் சரின்னு சொல்லிட்டு தான் போயிருக்கு. பிரியமானவர்களே, ஆண்டவர் மனதுருக்கம் உள்ளவர். நான் நிச்சயமாக நம்புகிறேன் அவங்க சேர்ந்து வாழ்வாங்க. மனதுருக்கம் உள்ள தேவன் எந்த காரியமாக இருந்தாலும் அவர் மாத்திரம்தான், அவருடைய இரக்கம் மாத்திரம்தான் நமக்கு போதும். அவர் இரக்கம், மனதுருக்கம் நமக்கு போதும். அவர் யாரையும் பிரித்து வைக்கிறதுக்கோ வேதனைப்படுத்துறதுக்கோ அவர் கஷ்டப்படுத்துறதுக்கோ அவர் தேவன் அல்ல. நம்ம நல்லா வாழணும், அவர் பிள்ளைகள் வாழ்ந்திருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும், ஆனந்தமாக இருக்கணும். அதுதான் அவரோட விருப்பம். அதனால் இன்றைக்கு நம்புவோமா, விசுவாசிப்போமா. நிச்சயமாக எந்த காரியத்தில் உங்களுக்கு தேவன் அற்புதம் செய்ய விரும்புகிறாரோ இந்த வசனத்தை சொல்லி, தேவரீர் ஆண்டவரே நீர் மனதுருக்கம் உள்ள தேவன், மனதுருகி இரக்கம் காட்டுகிற தேவன், மனதுருகி தொட்ட போது இந்த அற்புதம்லாம் நடந்ததே. எங்கள் வாழ்க்கையில உங்களுடைய மனதுருக்கத்தை என் பிள்ளைங்களோட திருமண வாழ்க்கையில் ஊற்றுங்கப்பா. என் குழந்தை இல்லையா, என் பிள்ளைனோட நினைந்தறிந்து அவள் திருமண வாழ்க்கையில் அவளோட வாழ்க்கையில் ஊற்றுங்கப்பா. அவளோட வாழ்க்கையில் மனதுருக்கத்தை காட்டுங்கப்பா, வெளிப்படுத்துங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பான்னு சொல்லி நாம் ஜெபிக்கும் போது நிச்சயமாக அற்புதம் நடக்கும். பெருமானவர்களே, அற்புதத்தை பெற்றுக்கொண்டு நீங்கள் சாட்சி சொல்லுங்கள். கர்த்தர் இதற்கென்றே இந்த நாளில் உங்களோடு பேசி இருக்கிறார். அநேகருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், ஆசீர்வாதமாக இருக்கும். அவங்க அதனால் கிடைத்த அந்த ஆசீர்வாதத்தின் பலன் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன தோணுச்சு, என்ன ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டீர்கள், சும்மா ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். இஷ்டப்பட்டால் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை கர்த்தருக்கு தெரியப்படுத்துங்க. நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. அவருடைய மனதுருகுகின்ற கரம் உங்கள் வாழ்க்கையை தொட்டு அவருடைய இரக்கம் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுவதாக. God bless you.